காமராஜரை தோற்கடிக்க எந்த அளவுக்கு கீழ்த்தரமான அரசியலை திராவிட இயக்க தலைவர்கள் செஞ்சாங்கிற உண்மை இப்போதைய தமிழகத்துக்கு தெரியாது. இன்னைக்கு பல கோடிகளுக்கும் பங்களாக்களுக்கும் சொகுசு கார்களுக்கும் கப்பல்களுக்கும் அதிபதியா இருக்குது கருணாநிதியோட குடும்பம். ஆனா 1971 தேர்தல் அப்போ இதே கருணாநிதி தான் ஸ்ரீநகர்ல காமராஜர் குடியிருந்த வீட்டை புகைப்படம் எடுத்து சோலைக்கு நடுவிலே வாழும் சோசியலிச பிதா அப்படின்னு தெரு தெருவா போஸ்டர் அடிச்சு ஒட்டி எப்படி ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு பொய் பிரச்சாரம் செஞ்சாரு. அதிகாரத்துக்கு வந்த அடுத்த நிமிஷமே கோடிகளில் புரளும் பல பேருக்கு மத்தியில 3 முறை முதலமைச்சரா இருந்த காமராஜருக்கு இதுவரை சொந்த வீடு கிடையாது, சொந்த கார் கிடையாது, ஒரு சைக்கிள் கூட கிடையாது. படம் போட்டு ஒட்டின போஸ்டர்ல இருந்த வீடு கூட காமராஜரோட சொந்த வீடு கிடையாது. மாசம் 90 ரூபாய்க்கு வாடகைக்கு தான் இருந்தாரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை தான் சொகுசா வாழுறாருன்னு பொய் பிரச்சாரம் செஞ்சாரு கருணாநிதி. இது மட்டுமல்ல, தேர்தலில் நான் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன் அப்படின்னு காமராஜர் சொன்னதா சொல்லி திராவிட முன்னேற்ற கழக பத்திரிகைகளை தொடர்ந்து காமராஜரோட